Start today. வணக்கம் உறவுகளே, இது டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே. Dr. TBC, Start Today. நாம் நேசிக்கும் மதிப்பிற்குரிய இசைக்கலைஞர்களின் கலை பயணத்தின் அனுபவங்களை மீட்டு பார்க்கும் டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சியில் இன்று நம் நாட்டின் மதிப்பிற்குரிய பழம்பெரும் இசையமைப்பாளர் ஒருவரை சந்திக்க போகின்றோம். பருவம் 16 பார்வை பல நூறு. இசையமைப்பாளர் MS செல்வராஜா. இவர் ஒரு சங்கீத ஆசிரியராக தமது இசைப்பணியை தொடங்கி 1970களில் இலங்கை வானொலியிலும் அதன் பின் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலும் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சிகளுக்காக நூற்றுக்கணக்கான மெல்லிசை பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இலங்கையில் உருவாக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார். நூற்றுக்கணக்கான மெல்லிசை பாடகர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். நம் நாட்டின் மெல்லிசை துறைக்காக பெரும் பங்காற்றிய இசையமைப்பாளர் MS செல்வராஜா அவர்களை டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சிக்காக அவரது வீட்டில் சந்தித்தோம். அவரது இசை பயணத்தின் நினைவுகள் பற்றி நிறைய பேச நினைத்தோம். அப்போ ஒரு நிகழ்ச்சி செய்தாங்க வானொலியில், ஞாபகத்துக்கு வருதில்லை, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். அவரோட ஊர் வந்து அவரின் முதுமை அந்த நினைவுகளை ஆங்காங்கே அழித்து விட்டிருந்தது. இசையமைப்பாளர் MS செல்வராஜா அவர்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்ட அவரது கலை பயணத்தின் ஒரு சில நினைவுகளை இன்றைய டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சியில் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் இசையமைத்த மெல்லிசை பாடல்களையும் நாம் கேட்டு ரசிப்போம். பாருங்கள். Dr. TBC, Start Today. டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம் மாஸ்டர். சங்கீத ஆசிரியரான நீங்கள் மெல்லிசை துறைக்குள் வந்தது இப்போது? என்னுடைய சிறு வயது, சுமார் 10 வயது இருக்கும். தகப்பனார் அவர் கொஞ்சம் பாடுவார். அப்போ அவர் ஒரு ஹார்மோனியம் எடுத்து கொடுத்து, அப்போ ஒரு ஆசிரியரும் வச்சு படிப்பிச்சார். அப்படி நிறைய காலம் படிக்கும்போது சர்டிஃபிகேட் ஒன்று வேணுமே, உத்தியோகத்துக்கு போவோ வேறு எதுக்கு போவோ ஒரு சர்டிஃபிகேட் தேவை. அப்போ நான் 1958 காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுன்ற இந்த அங்கே போய் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கும்போது நான் ப்ரைவேட்டாகவும் எக்ஸாமுக்கு எழுதி போட்டு பாஸ் ஆகிட்டேன். 1961ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி சங்கீத ஆசிரியர் நியமனம் கிடைக்கும் கந்தலாய் மகாவித்யாலயத்தில். 1966 1966ஆம் ஆண்டு தான் கொழும்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 1970ஆம் ஆண்டு இலங்கை வானொலியில் வாத்திய கோஷ்டி இருக்குது, தமிழ் வாத்திய கோஷ்டி. முத்துசாமி மாஸ்டர் அவர் தான் இசையமைத்து கொண்டு இருந்தார். எனக்கு சொன்னார், நீங்கள் வாங்க வந்து செய்யுங்க. போயிட்டு முதல்ல ஒரு நிகழ்ச்சி செய்தேன். நான் மியூசிக் எழுதுவேன், எனக்கு மியூசிக் எழுதலாம். அந்த சிங்கள ஆட்கள் அவங்க தான் கூடுதலாக ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதுவேன். ஓரியன்டலும் எழுதுவேன், வெஸ்டர்னும் எழுதுவேன். இப்படி வரக்குள்ள என் பேர் பிரபலியமாகிட்டு. அப்போ ஒரு நிகழ்ச்சி செய்தாங்க வானொலியில். அது பேர் வந்து சந்தன மேடை. பெரிய ஸ்டுடியோ வந்தாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சந்தன மேடைன்ற நிகழ்ச்சி மூலம் நிறைய பேர் அறிமுகப்படுது. நிறைய சொல்ல எவ்வளவோ பேர் உண்டு. சரிகளாலே ஆடை நெய்வோம், தொழில் கையாவும் கலைகளே, தரணி மீது மக்கள் வாழ இறைவன் தந்த கொடைகளே, உயர்வு தாழ்வு பேதமின்றி ஒன்று சேர்ந்து உலகிங்கள். இந்த உலகை ஆள போகும் இளைய உள்ளங்களே, நீங்கள் பயிலும் தொழில் கையாவும் எமது செல்வங்களே. அதன் பின்பு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்குள் எத்தனையாம் ஆண்டு? ரூபவாகினியில் ஒரு நிகழ்ச்சி தந்தாங்க. அது மாதம் நடந்தது. அப்போ இந்த ரெக்கார்டிஸ்டாக வந்தது அருணா செல்லத்துறை. அப்போ அவர் தான், விஸ்வநாதன் தான் டிரெக்டர். எனக்கு சொல்லப்பட்டது டிரெக்டர் போர்டால் எல்லாம் புது, நீங்கள் ஆடிஷன் செய்துட்டா ஆடிஷனை பரீட்சை செய்து அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டமைச்சு நீங்கள் ஒரு வாத்திய கோஷ்டியை போட்டு செய்து கொண்டாந்து அங்கே ஒப்படைங்க.
இங்கே ஒரு ப்ரைவேட் இடத்துல அது இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவா? ஸ்டுடியோ. ஒவ்வொரு மாதம் 5 பாட்டு, புதிய பாட்டு. அப்போ அதே சமயத்தில் நான் சொன்னீங்க ஒளித்தென்றல் என்று சொல்லி குரூப்பும் வாங்கினேன். அதில் 56 பாடல்கள் செய்தேன். 56 பாடல்களும் எல்லாமே புதிய இருக்கும். கண்டாங்கி கீழைக்காரி கோடாலி கொண்டைக்காரி தெம்மாங்கு பாட்டு பாடி தேடினேன் உனைத்தான். தூரல் போடும் மேகம் வாழ்த்து பாடி ஓடும் சுபநாளும் வர வேண்டும் நம் வாழ்விலே. சிக்கு நீலகிரி தொப்பி தோட்டம் நாங்க வந்த கப்பலிலே மிச்ச கூட்டம். உச்சிமலை சாரலிலே நட்டு வச்ச தேயிலை நீ தினம் தினமே கொட்டும் பனி நேரத்திலும் கொழுந்தெடுப்போமே, நாங்க கொழுந்தெடுப்போமே. நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்தது, அல்லது ஒரு இசையமைப்பாளராக இருக்கிற ஒரு தொழில் பிடிச்சிருந்தது? இல்லை, ஆசிரியருமே போன ஆசிரியருக்காக போனது. அதில் அரசாங்க வேலை, பென்ஷன் கிடைக்கும், அது எனக்கு பின்னுக்கு உதவியாக இருந்து தான் அதுக்கு போனேன். ஆனால் இது கொஞ்சம் உயிர் மாற்று மாதிரி. இந்த நாட்டுக்கு தரமான பாட்டு இசையமைச்சு அதை இந்த நாட்டு மக்கள் பாடகர்களை வச்சு பாட வைக்கிறதுன்றது அது ஒரு 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 ஆர்வம், ஒரு உத்வேகம். அது அப்படி செஞ்சால் மனதுக்கு ஒரு மனசாந்தி. ஏண்டா இந்த நாட்டுக்கு சினிமா இல்லையே, அப்போ இந்த நாட்டுக்கு மெல்லிசை தான் இருக்குது. மெல்லிசை அவங்கள வச்சு அவங்கள ஊக்குவிக்கணுன்றது எனக்கு எந்த ஒரு ஆம்பிஷன், எந்த ஒரு சிந்தனையாக இருந்துச்சு, ஆர்வமாக இருந்துச்சு. நீ அது செய்து கொண்டே தொடர்ந்து போகணும், விட இல்லை. உங்களிடம் பாடியவர்கள், பாடி புகழ் பெற்றவர்கள், இப்போதும் அந்த ஃபீல்டில் தொடர்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அவர் நிறைய அவர்கிட்ட போனால் நிறைய விஷயங்கள் படிக்கலாம், அவருடைய பாடல் பாடினா நாங்கள் பிரசித்தி ஆகலாம், இன்னும் நாங்கள் அதனால வாழ்ந்து கொண்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர்கிட்ட போய் பாட்டு பாடி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற தருணத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன இப்போது நான் ஒரு ஆசிரியர் தொழில் செய்கிறேன். அப்போ பாடசாலையில் பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து அது ஒரு ப்ராக்டிஸில் வந்துட்டு பழக்கமாக வந்துட்டு. அப்போ இவங்க வந்தால் கூட அவங்களே ஒரு 2 மாணவன் மாதிரி தான் பார்க்குறேன். பார்த்தா சுருதியாக விட்டுன்னு சொன்னால் பாட கொடுக்க முடியாது. ஏன்னா நான் தானே போர்டில் அவங்கள தெரிவு செஞ்சேன். என்ன தான் போட்டாங்க போர்டுன்னு சொன்னால் அது என்ன, அந்த ஆடிஷன் குழு உண்டு. அப்போ அதில் நான் தான் மெயின். அப்போ நான் தான் முடிவு பண்ணுறது, இவருக்கு பாட்டு கொடுக்குறதா, ஒரு மெல்லிசை பாடகன்ட்டு சொல்லி இவரை அப்ரூவ் பண்ணுறதா. இப்படி நேருக்கு நேர் ஒரு 2 முறையில் பாடுறாக்கள் முத்தழகு, கலாவதி, டி ஜெகதீசன், வனஜா ஸ்ரீனிவாசன், ஜெகதேவி, அவங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்தோன்னு சொல்லி கொடுத்தோன்னே பாட்டை பிடிப்பாங்க. பிள்ளைகள் இருக்காது, சுலபம். இவங்களை எல்லாமே இந்த தகுதியான பாடகர்கள். சக்தி வடிவாக தென்றல் தவழ்ந்து வரும் அழகு மழை, சக்தி வடிவாக தென்றல் தவழ்ந்து வரும் அழகு மழை, பக்தியுடன் ஆலயத்தின் எதிரிலே, பக்தியுடன் ஆலயத்தின் எதிரிலே, மகிமை தரும் கோயில் மணி அனுதினமும் ஒழிக்கையிலே, பக்தருள்ளம் முருகும் தேவி அருளிலே, காவடிகள் ஆடவர்கள் கோயிலே, மாத்தளையில் மாசி மாதம் திருவிழா, எங்கள் மாரியம்மன் கோயிலிலே தனி விழா. இலங்கையில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படமான அவளொரு ஜீவநதி என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கின்றீர்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? மாத்தள கார்த்திகேஸ் அவரோட பேர். அவர் தான் படத்தை தயாரித்தார். ஃபிலிம் கார்பரேஷனுக்கு கொண்டு போய் ஸ்கிரிப்டை கொடுத்து
நான் முதலே பதிஞ்சிருந்தேன். என் பேர் எம்டி மியூசிக் டைரக்டர் நம்பர் 20. அப்போ இவரை என் பேரை போட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாடக பாடல்களையும் நானே தான் மெட்டு போட்டு இசையமைச்சு சரஸ்வதி ஸ்டுடியோ மாதம் போல் போயிட்டு 4 பாட்டையும் முடிக்க கொஞ்ச நாள் படம் ஓடிட்டு ஒரு சினிமா தான் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் சினிமா படங்கள் அதோட நின்று போச்சு. தங்களின் சமகாலத்தில் இருந்த இலங்கையின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களில் உங்களுக்கு பிடித்தவர்கள் யார்? பரமேஸ் போனதுக்கு அவங்களோட ஊர் ட்ரிங்கமன் உனக்கு தெரியுமா, எனக்கு அந்த பாட்டு இவள்கிட்ட மெலடி அதை செய்து அவர் பாட்டை அந்த நிலைமை முதல்ல ஒரு 20 செஞ்சு ரேடியோனை கொடுத்த முதல் நாள் ஞாபகம். அது இரவும் பகலும் காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு அவருக்கு ஒருக்கா ரேடியோனில் போட்டாங்க. அவருக்கு அந்த பேர் வந்து கண்ணன் நேசம். அவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரும் ஒரு சினிமா கோமாளிகள் வந்துச்சு. அப்புறம் அவங்க ஏமாளிகளும் செஞ்சாங்க. நேசத்துக்கு மியூசிக் பெருசாக முடியாது. அவர் ட்ரம்ஸ் அடிப்பார். கண்ணனுக்கு டியூன்ஸ் போடலாம். அவர் சைடு ஓட்டி அவரோட வீட்டில் போய் நான் பஜனைக்கெல்லாம் கலந்து கொண்டு சாப்பிட்டுலாம் வந்திருக்கேன். நல்லவர், இதமானவர், இங்கிதமானவர், பல வார்த்தைகள் சொல்லலாம். உங்களுக்கு அப்புறம் வந்த இசையமைப்பாளர்கள், இலங்கையில் இருக்கிற இசையமைப்பாளர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னால்? எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இல்லை மோகன்ராஜ் செய்தி கொண்டு வந்தார். அப்போ மோகன்ராஜ்ண்டா முத்துசாமியோட மகன் தானே. அப்போ முத்துசாமி அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் பிற்காலத்தில் இந்த கணேஷ்ராஜ் அவருக்கு நான் அந்த விவேகானந்த ஸ்கூலில் ஃப்ளூட் சொல்லி கொடுத்தேன். கணேஷ்ராஜ் அதில் பேண்ட் கோஷ்டியில் அவர் ஃப்ளூட் என்னிட்ட படித்தார். அவர் கொஞ்சம் ஒரு கம்மிங் அப் மியூசிக் கம்போசராக இருந்தார். ஒருத்தர் மட்டக்களப்பில் இருந்து வந்தார். நான் சொல்கிறேன் இந்த சினிமா இல்லை, ரேடியோ மெல்லிசைப்பு. மட்டக்களப்பில் இருந்து ஒருத்தர் வந்து செய்தார். ஒரு ஆள் நீதிராஜ சர்மான்னு ஒரு ஆள் செய்தார். தாமரை பூவே தலைவனிங்கே, தேனிகள் ஓடி மறைவதெங்கே, ஆசைகள் கோடி அலையுதிங்கே, அணைத்திட கரங்கள் துடிக்குதங்கே. மலரேவோ மயக்கம் தா, தேவதையே சொர்க்கம் தா. நீ தந்ததோ நான் தந்ததோ, யார் தந்ததோ அதை நான் சொல்லவா? கண்ணா இன்பம் நாம் அல்லவா? பருவம் 16, உன் பார்வை பல 100. மாலையிலே மயக்கத்திலே உன் மார்பினில் விழலாமா? புது இன்பத்தை பெறலாமா? இலங்கை வானொலியிலும் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்திலும் உங்களுடைய மெல்லிசை பாடல்கள் நிறைய கேட்டிருக்கிறோம். இப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தந்து இந்த அளவுக்கு இலங்கையில் எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள். முதல்ல நாங்கள் மறக்கிற ரேடியோவில் தான் இந்த இலங்கை வானொலி தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டி. அப்போ அதில் இருந்தாங்க பொன்மணி குலசிங்கம்னு ஒரு அம்மா. அவங்க இதில் டிரெக்டர் ஒரு சிங்களா சொன்னாங்க. அவர்கிட்ட பேர் மியூசிக் டைரக்டர் பிரேம்ஸ்ரீ கேமதாஸ். அவர் சொன்னால் நாங்கள் ஹிந்தி பாட்டு இருந்தாலும் கேட்கலாம், சிங்கள பாட்டு எங்களோட பாட்டு ரேடியோ சொல்லிட்டு போவேன். மிஸ்ஸஸ் பண்டார நாயக்கு சொன்னாங்க, சரி அப்படி செய்யுங்க. பாட்டு இல்லை நான் பாட்டு உடனடியாக 100 பாட்டு செய்து தரணும். அப்போ ஒரு ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணி சிங்கள பாட்டு போகுது. அதை வச்சு அடிப்படையாக வச்சு தான் HMP மோதினுக்கு பாரம் கொடுத்தாங்க. தமிழ் பக்கத்தில் இந்த மெல்லிசை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண மிஸ்ஸஸ் பண்டாரநாயக்கு அவர் HMP மோதினு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். மிஸ்ஸஸ் பண்டாரநாயக்கு எல்லாம் சேர்ந்தாங்க தான். அந்த நேரம் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது போர்டு மெம்பராக. அப்போ அதிலிருந்து அவர் இந்த எங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. அது அந்த இதில் முத்தளவுக்கு நிறைய பங்களிப்பு கூட நிறைய கஷ்டப்பட்டார் இந்த விஷயத்தில். பொதுவாக அவர் தான் மாத்திரம் பாடணும்னு நினைக்கல, மற்றவங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் பறந்து யோசிச்சார். அப்படி இல்லாட்டி அவர் அதில் கொஞ்சம் மூட செய்திருக்கலாம், அவர் அப்படி செய்யலை. ரூபவாணியிலான அப்போ வந்து ஒரு விஸ்வநாதன் அவர் தான் அப்போ தலைவர் டிரெக்டர்.
அவரும் நானும் நல்ல உறவு, ஒரு நல்ல பண்பாட்டவர். எஸ்டி சிவநாயகம் இந்த சிந்தாமணி பேப்பர், தினபதி பேப்பரில் பிரதம ஆசிரியர். அவர் எனக்கு மறக்கல. ஏன்னா அவர் என்னோட சாய் பக்தன். சாய் சங்கத்தில் நாங்கள் 2 பேரும் உண்டா செயல்பட்டோம். அநேகமாக இணையதளங்களில் பார்த்தா அவங்களுடைய சாய் பஜன்ஸ் பார்க்கக்கூடியதாக. சத்யசாய்க்கு செஞ்ச மெலடிஸ் மெட்டுக்கள், அந்த மெட்டுக்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து வரும். ஒரு இடம் தமிழ்நாடு, ஓல் இந்தியாவில் இங்கே கெசட் வடிவத்தில் வந்து நாங்கள் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நாம் அப்போ எல்லோருக்கும் இங்கே எங்களோட சாய் சென்டரில் எல்லாத்துக்கும் படிப்பிச்சோம். இந்த பாடல்கள் மெட்டு போட்டது எல்லாமே முழு இந்தியாவில் உள்ள இந்தியாவில்ண்டா ஹைதராபாத் என்ற தெலுங்கு நாடு, மலையாள நாடு, அப் கண்ட்ரி, பாம்பே, டெல்லி, அப்படி இந்துஸ்தான்காரங்க தான் கூட போட்டாங்க. முழு இந்திய இசையுடைய வடிவங்கள் எல்லாமே அதில் இருக்கு. அது முழு இந்தியாவில் உள்ள சத்யசாய் டிவோட்டிஸ், சத்யசாய் பக்தர்கள் போட்ட மெட்டு தான். அப்போ அதுக்குள்ளே கேட்டோன்னா எனக்கு தெரியுது, இதில் நான் ஒரு இசையமைப்பாளர், நானே மெட்டு போட்டுறேன், இந்த மெட்டுக்கள் இப்படி இருக்குது. அந்த மெட்டுக்கள் எல்லாம் ராகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இது வந்து. Talk to TBC Superstar. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. And we reached 500 episodes. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC. Talk to TBC. Start today. இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் இசைத்துறையில் இருக்கிற நேரம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு, உங்களுடைய தயாரிப்புகளுக்கு ஏற்ற சன்மானம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, சன்மானம் லேடிஸ் ரோடில் கொடுத்த சன்மானம் எல்லாருக்கும் சிங்கள பக்கம் தமிழ் பக்கம் இல்லை, சும்மா ஒரு சாதாரண இது. அதெல்லாம் அந்த மேடையில் அங்கே ஆனந்தன்னு சொல்லி மினிஸ்டர், அவருக்கு மேடையில் வச்சு நான் பகிரமே பண்ணேன். பூமரத்துக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு மேனேஜர் வச்சுருக்கீங்க, இந்த ஏழை கலைஞனுக்கு பார்க்குறதுக்கு ஒருத்தருங்க, அவனுக்கு கொடுக்குற சம்மனம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட் வயலின் வாசிக்கிறதுக்கு ரூபாய் 7 ரூபீஸ். பூமரம் பார்க்குறது அவருக்கு சம்பளம் 50,000 80,000. ரெடியூசரில் பூச்செடி இருக்கிறத பார்த்தீங்களா? என்ன இப்போ நீங்கள் திரைத்துறையில் இருக்கும்போதும் சரி, ரூபவாகினியில் ப்ரோக்ராம் செய்யும் போதும் சரி, ஆசிரியர் தொழிலை தொடர்ந்து கொண்டு ஆசிரியர் சொல்ல கூட அது பென்ஷன் இருக்குது இப்போ சீவிக்கிறதா தான் இருக்காரு. இசையமைப்பாளர் MS செல்வராஜா அவர்களின் பாடல்களை தற்போது எமக்கு அவ்வப்போதே கேட்க முடிகின்றது. அவர் இசையமைத்த பல நூறு மெல்லிசை பாடல்கள் கேசட்டுகளுக்குள் அடைப்பட்டிருந்தன. அவருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி விருது, கலாபூஷணம் விருது உட்பட பல விருதுகள் வீட்டின் மேசையை அலங்கரித்துக் கொண்டிருந்தன. அவர் விரும்பி உழைத்த
மெல்லிசைத்துறை பொருளாதார ரீதியில் அவருக்கு கை கொடுக்காவிட்டாலும் ஆசிரியர் தொழில் தந்த ஓய்வூதியம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளின்றி அவரை வாழ வைக்கின்றது. முதுமை தந்த உடல் உபாதிகளுடன் திருமணம் செய்து கொள்ளாது தனிமையில் வாழ்கின்றார். திருமணமே செய்து கொள்ளாம இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? உண்டு மனசு ஆன்மீகத்து பக்கம் போயிட்டு உண்டு உண்டு ஃபெயிலியர் தான். அது காரணம் நான் பெண் செஞ்ச தப்பு என்ன தாக்கிட்டு, அது தப்புன்னு நான் இப்போ நினைக்கிறேன். என்னை தேடி எத்தனை பேர் வந்தாங்க, நான் அது விட்டுட்டேன். கட்டாயம் செய்திருக்க வேணும். இப்போ நான் உணர்றேன். ஒரு லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் தேவை. சொற்களால் விவரிக்க முடியாத ஒரு அது முதுமையில தனியா இருக்கிறது. முதுமையில் தனிமை தானே கூட, முதுமையில் தனிமை தான் பட்டுருக்கேன் நான் இப்போ. அப்போ நான் ஒரு நேரம் மறந்துடுவேன், யோசிக்கிறேன் செய்திருக்க வேணும், செய்யாமல் விட்டு தப்பு. ஒரு பக்கத்தில் எங்களோட சமயத்தில் படியில பிரம்ம ஆச்சாரி பிரம்மச்சாரி சொன்னால் பிரம்ம ஆச்சாரி, பிரம்மத்தை ஆச்சாரம் பண்ணுறோம். திருமணம் செய்யாமல் இருக்கிறது தான் உகந்தது. அதாவது மரணத்துக்கு பின் நல்லதுன்னு சொல்லி, நல்ல மரணத்துக்கு பின்னா அதுதான் ஸ்ட்ரெயிட் தான். அங்கே போயிடுவார். திருமணம் பண்ணால் பந்தம் பாயம் அது சொல்கிற பொண்டேஜ் புத்தர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்டேஜை பற்றி கொள்ளாது. குடும்பத்தோடு இருக்கிற உறவு பேரின்பம் கிடைக்கும். பேரின்பம் கிடைக்கதான் நீ பிரார்த்தனை. முகநூலில் MS செல்வராஜா அவர்களின் நேர்காணல் தொடர்பாக பதிவிட்ட போது அவருக்கு கிடைக்கப்பெற்ற வாழ்த்துக்கள் எப்போதும் அவர் மதிப்பிற்குரிய இசையமைப்பாளராக திகழ்கின்றார் என்பதற்கான சான்று. இன்றைய டாப் டு டிபிசியின் ஸ்டார் டுடே நிகழ்ச்சியில் நாம் நமது நாட்டின் மதிப்பிற்குரிய பழம்பெரும் இசையமைப்பாளர் MS செல்வராஜா அவர்களின் இசை பயணத்தின் ஒரு சில பக்கங்களை மீட்டு பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உறவுகளை சந்திக்கும் வரை டிபிசியின் பணிப்பாளர் ராம்ராஜ் அவர்களோடு நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினருடன் வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Start today.